கேக்குக்கு தேவையானதை பொருட்களை பார்த்துருவோம். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைன்னா இந்த வெயிங் ஸ்கேல் வேணும். நம்ம இந்த ப்ரௌனி வெயிட் மிஷின் வச்சு தான் அளந்து எடுக்க போகிறோம். இதுதான் பாருங்கள், இது யூனிட்டு. நீங்கள் ஒரு பொருளை வைக்கிறீங்கன்னா இந்த பொருளை வச்சுட்டு காமிக்குது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த டேர் மூட அமுக்கணும். இதை ப்ரெஸ் பண்ண பின்னாடி தான் நீங்கள் எந்த பொருள் உள்ளே போடுறத போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெயிட்டை சரியாக காமிக்கும். இல்லை நீங்கள் இப்படியே வச்சுட்டு இந்த வெயிட்லேயே பாருங்கள், இந்த வெயிட்டோடையே அப்படியே வச்சிங்கன்னா நான் இப்போ டேர் அமுக்குனனால 0ல் நிற்கிது. நீங்கள் இந்த இருக்குது இல்லைங்களா, தெரியுதா? இந்த இப்போ எடுத்துட்டிங்கன்னா அந்த இதோட இந்த கப்போட வெயிட்டு 37 கிராம் இருக்குது. நான் இதில் பொருள் போட்டு வச்சுருக்கேன். இது சின்னது, இந்த இவ்வளோ தெரியாது. நம்ம கிராம் கணக்கில் போடுறதா இருந்தால் இந்த பாக்கெட் ஸ்கேல் வெயிட் மிஷின் வாங்கிக்கணும். ஒன்று இந்த பாக்கெட் ஸ்கேல் ஸ்டாண்டர்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த வெயிங் மிஷின் இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். அடுத்து என்னென்னா, இதில் தான் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் வச்சு கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சின்ன இதில் போட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்படி வச்சு வெயிட் பார்த்துக்கலாம். அதுக்கு இது யூஸ் ஆகும். 1/2 கிராம், 1 கிராம், 2 கிராம்க்கெலாம் இது மெயினாக உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ அடுத்து நமக்கு ப்ரௌனி செய்கிறதுக்கு, நம்ம இன்றைக்கி ப்ரௌனி செய்யலான்னு இருக்கேன். உங்களுக்கு அதை நான் காண்பிக்கிறேன் எப்படி செய்யலான்னு. ப்ரௌனி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்றதான் பார்த்துடலாம். ஆனால் நான் இன்றைக்கி எக்கு வச்சு செய்யலை. அதுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வச்சு நம்ம சேர்த்து செய்யலாம். அதுக்கு மெயினாக நமக்கு தேவை சாக்லேட் தேவை. டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். அது எப்படி இருக்குன்னா, இது தாங்க மோர்டே. இது டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். இப்போ கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இந்த நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது பாராக இருக்கும். இது 1/2 kg. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. மார்டே இருக்குது, 2mm பிராண்ட் அந்த ஒன்று இருக்குது. நான் இந்த தடவை இதான் வாங்கியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சாக்லேட்டு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் நம்ம இதுக்கு செய்கிறதுக்கு எடுத்துருக்கோம். எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 80 கிராம் எடுத்திருக்கேன். நான் முதல்ல அளந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். 80 கிராம் சாக்லேட், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அடுத்து பட்டர். பட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகணும், கொஞ்சம் கூலாக இருக்குது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தனால நான் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். பட்டர் 60 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இது அந்த கெட்டித்தன்மை போகட்டும். நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மைக்ரோவேவ் அவனில் எப்படி ஹீட் பண்ணலான்றத பவுலில் வச்சு காமிச்சேன். ஃபஸ்ட்டு சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பட்டரையும் போட்டு கலக்கிட்டு சாக்லேட் நல்லா உருகிடணும். உருகின பின்னாடி பட்டரை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அதே போல் வச்சு நம்ம எடுக்கலாம். அதை காமிக்கிறேன். அடுத்தது மில்க் மைட் 90 கிராம் எடுத்திருக்கேன். மில்க் மைட் 90 கிராம். மைதா 70 கிராம் எடுத்திருக்கேன். நான் கம்மியாக தான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் டபுளாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது சுகர் 30 கிராம். இது கேஸ்டர் சுகர், பொடிசாக இருக்குது பாருங்க, கேஸ்டர் சுகர். நீங்கள் எல்லாம் அது கேக் ஷாப் அந்த இதில் விற்கிற அதை சேல் பண்ணுற அந்த இதில் ஹோல்சேல் ஷாப்பில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் போட்டு
நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி இதெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க, அந்த இதில் கூட வாங்கிக்கலாம். கேஸ்டர் சுகர் பாருங்கள், கேஸ்டர் சுகர். இந்த சுகர் பொடுசாக இருக்கும், அந்த இது நம்ம வாங்கி. கோகோ பவுடர் வந்து 5 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம செய்கிறதுக்கு இதுக்கு 5 கிராம் எடுத்திருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். சால்ட்டடில் வந்து பட்டர் எடுத்திங்கன்னா சால்ட்டு போட தேவையில்லை. இப்போ நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்தது அன்சால்ட்டட், சால்ட் இல்லாதது, அதனால் நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சால்ட்டட் பட்டர் போட்டிங்கன்னா சால்ட்டு தேவையில்லை, ஓகேங்களா? இதுதான் தேவை நமக்கு சால்ட்டு. வாட்டர் வந்து 45 கிராம் எடுத்திருக்கேன். நான் முட்டை போட்டு செய்யாதனால மில்க் மெய்ட் வச்சு நம்ம செய்கிறோம். அதுக்கு வாட்டர் 45 கிராம். பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் தெரியுதுங்களா? இந்த 1/4 டீஸ்பூனில் ஒரு தடவை போட்டுட்டு இந்த இதில் பாதி 1/8 டீஸ்பூன், இதில் பாதி வந்து 1/8 டீஸ்பூன்னு சொல்லலாம். அந்த இதுக்கு வந்து பாதி அதில் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனும் அந்த 1/4 டீஸ்பூனில் பாதி 1/8 டீஸ்பூனும் இதில் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். அடுத்து நமக்கு வெனிலா எசன்ஸ் வந்து தேவை. வெனிலா எசன்ஸ் இது வந்து 1/2 டீஸ்பூன் நமக்கு போதும், சரிங்களா? இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அடுத்து நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அது செய்கிறதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா, நமக்கு ஒரு ட்ரே வேணும். நான் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இது வந்து டின்னு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச் உள்ளது எடுத்திருக்கேன், பார்த்தீங்களா? இது டின் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டின்ஸ் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு இது செய்கிறதுக்கும் இது ப்ரௌனிக்கு வந்து இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளதை எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அது எடுக்காமல் விட்டுட்டு அடுத்த தடவை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி போடுறத நான் காமிக்கிறேன். பிகினர்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோதாங்க, இது மெயினாக நமக்கு தேவை. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதை எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் சாக்லேட்டை இது பண்ணலான்னு வச்சுட்டேன், உள்ளே வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மைக்ரோவேவ் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். 900 டிகிரியில் நம்ம வைக்கிறோம். அடுத்து செகண்ட்ஸ் ஏன்னா கண்ணாடி பவுல்னால நான் 40 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஹீட் ஆகட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. பாருங்கள், லேசாக மெல்ட் ஆகிருக்கா. நம்ம இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வைப்போம். மைக்ரோவேவ் ஆன் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு. செட் பண்ணிக்கோங்க டைமிங். ஸ்டார்ட் பட்டனா விட்டுச்சு. முடிஞ்சிருச்சு. நம்ம இதை கலக்கி நல்லா எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கரைஞ்சிருச்சுங்களா? அவனில் வச்சு எடுத்தோமா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கெட்டி இல்லாமல் இருக்கணும், நரநே இருக்கக்கூடாது. சாக்லேட் உள்ளே மெல்ட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் மறுபடி ஒரு 10-20 செகண்ட்ஸு உள்ளே வச்சு நம்ம மைக்ரோவேவ் அவனில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பட்டரை போட்டுடலாம். பட்டரை போட்டு மறுபடி ஒரு 30 செகண்ட்ஸு நான் வச்சு எடுக்க போகிறேன்.
பட்டர் உரியிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மில்க் மெய்டையும் நம்ம இது மிக்ஸ் ஆன பின்னாடி ஊற்றி கலக்கிடலாம். மில்க் மெய்டையும் ஊற்றியாச்சு. இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை ஆன் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, 2 ராடும் ஆனில் இருக்கிறப்பல காமிச்சேன் இல்லையா, அந்த இதை ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓடிஜியை 10 மினிட்ஸும் டபுள் ராடில் 170 வச்சுருக்கேன். 180 வைக்கணும், பெருசாக இருந்தால் நமது சின்னது தானே, அதனால் நான் இதை 170 வச்சுருக்கேன். இதில் இப்போ தண்ணி கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்த ஒரு பவுலில் நம்ம மைதா போட்டுடலாம். நான் அன்சால்ட்டட் பட்டர் இல்லைனால சால்ட்டட் பட்டர் இல்லைனால நான் அன்சால்ட்டட் பட்டரில் சால்ட்டு, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், சுகர் போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு தடவை கூட சளிச்சுக்கலாம் நீங்கள், ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நம்ம வெனிலா எசன்ஸு இந்த சாக்லேட் மிக்ஸில் விட்டுறலாம். இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, மாவு, மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு, சர்க்கரை, சுகர், கேஸ்டர் சுகர் போட்டோம் இல்லையா, இதில் இதை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அது ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றி இது பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணோம் இல்லையா, ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, ஒரு செகண்ட் 1 நிமிஷம் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டின்னில் ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம ஓடிஜியில் கொண்டு போய் வச்சிடலாம். சென்டர் ரேக்கில் டபுள் ராடும், ப்ரௌனிக்கு டபுள் ராடும் ஆனில் இருக்கணும். 170 வச்சுருக்கேன் நான். பாருங்க, சரிங்களா, இந்த இதில் வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸும் ஒரு 22 மினிட்ஸில் ஆயிரும். கம்மியாக தானே இருக்குது. அப்படி வரலைன்னா நம்ம திருப்பி ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இது ஹீட் ஆரவும் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஓவர் இதாகிடுச்சு. திக்னஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. கம்மியாக தான் ஊற்றணும், இது இதாக இருக்குது. பேக்கிங் பவுடர் போட்டனால வாங்க கட் பண்ணுறேன்.